ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆக்ஷன் ஃபோ. நம்ம சேனலில் பார்த்துட்டு மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒன்று பண்ணுறோம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வரும். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம். இப்போ என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏப்ரல் 20 வந்து அரியர் எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இப்போ கோர்ட்டில் வேறு கேஸ் போயிட்டுருக்கு. இப்போ எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணலாமா வேணாமா, அட்டன் பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அரியர் எக்ஸாம் வந்து ஹியரிங் கேஸ் வந்து ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஏப்ரல் 20 வந்து டேட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டேட் ஒரு டேட் அலௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் தான் எல்லாமே அட்டன் பண்ணணும் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை கேஸ் நெகட்டிவாக வந்துருச்சு அப்படின்னா, பாசிட்டிவ் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து ஓகே நம்ம எல்லோரும் பாஸு. நெகட்டிவாக வந்துருச்சு அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இந்த மார்க்கை வச்சு தான் போடுவாங்க. இப்போ எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருக்கும் அந்த மார்க் வச்சு தான் போடுவாங்க. ஸோ அப்போது நம்ம அட்டன் பண்ணலை அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து தனியாக எக்ஸாம்லாம் வைக்க மாட்டாங்க. ஸோ வந்து எல்லாத்தோடய சேர்ந்து மறுபடியும் நமக்கு அரியர் அதிகமாகிடும். ஸோ எல்லோரும் நம்மளோட அட்டன் பண்ணுறவங்களாம் பாஸ் ஆகி முன்னாடி போயிடுவாங்க. ஏன்னா எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம்ங்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்பாங்க. ஏன்னா லாஸ்ட் டைமுக்கு வந்து ஃபைனல் இயர் கூட ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஈஸியாக தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும். இல்லை அப்படின்னா அரியராக இருந்துச்சுன்னா அடுத்த செம் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு அரியர்னா இப்போ ஒரு 5 அரியர் சேர்த்து தான் வரும். ஸோ அப்போ வந்து நம்ம கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இதை எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வரப்போ பாஸ் ஆனாலும் சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ எல்லாருமே இந்த தடவை எழுதுறதே ட்ரை பண்ண பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள். அடுத்த டைம் வேண்டாம். ஓகே, நம்ம சேனலில் பார்த்துருக்கோங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரம்